ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் வார்த்தைக்கு அவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறப்ப இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக ஆப்டியம் இருக்கும், எல்லாமே காலி ஆகிடுச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல்னால் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1+ அந்த 1/1க்கு மேலே ஒன்று வச்சுருப்போம், எல்லாமே காலி ஆகிடுச்சுங்க. ஒன்று கூட இல்லை. ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க, அது மட்டும் வேறு வீட்டில் வச்சுருக்கேன். அது ஓகேங்களா, ஒரு 5 பாக்கெட் 5 டப்பா அது மாதிரி வச்சுருப்பேன். வீட்லேயும் ஸ்டாக் வச்சுட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கடையில் கசகசன்னு ஃபுட்டு நான் அது இருக்கா இது இருக்கா கேட்பாங்க. நான் எது மீனுக்கு தேவையோ அந்த ஃபுட்டு மட்டும் தான் முடிஞ்ச அளவுக்கு என் கடையில் வாங்கி ட்ரை பண்ணுவேன். இப்போயுமே நான் அந்த ஆப்டிவ் ஃபுட்டு, இந்த டையோ ஃபுட்டு இந்த கம்பெனி வாங்கி வைக்கக்கூடாதுன்ற, இந்த பிராண்ட் இது சும்மா லோக்கல் வாங்கி வைக்கக்கூடாதுன்னு தான் இருக்கேன். பட் என்ன பண்ணுறது, இந்த குட்டி பசங்க நானே இன்சிலாக ஸ்டார்டிங் இதில் தான் வளர்ந்தேன். ஸோ அதனால் வாங்கி வைக்கிறேன். அதே மாதிரி இந்த மெடிசன் யாராவது கேட்டாங்கன்னா, நான் சின்ன பசங்களாம் யாராவது வந்தாங்கன்னா, தம்பி இது மெடிசன் வேணாம், இந்த மெடிசன் நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி நானே வாலண்டியராக கொடுப்பேன். ஆனால் அந்த 3 மெடிசன் இருந்தால் மேக்ஸிமம் போதும். பட் என்னன்னா ஸ்டார்டிங்கில் டிசிஷன்ஸ்னால் எல்லாத்தையும் காப்பாற்றலாம். ரொம்ப வளர்த்திட்டா கண்டிப்பாக எந்த மீனாக இருந்தாலும் இறந்துடும். ஓகேங்களா, அதையும் தெரிஞ்சுக்கணும்.